எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஒரு சின்ன ஒரு காரியம் கவனிச்சுக்கோங்க. பால் சொல்றாரு, நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. உங்க எல்லாருக்கும் தெரியும், ஜீசஸ் கிரைஸ்டுக்கு அப்புறம் அவருக்கு ஈக்குவலா அவருக்கு மேல ஊழியம் பண்ணது சவுலாயிருந்த பவுல் என்றவர். ஓகேங்களா? ஆனா அவரு சொல்றாரு, நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன்னு சொல்றாரு. இதை சொல்லிட்டு சொல்றாரு, இதை நான் பண்ணேன், ஆகலாம் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. தான் படிப்பையோ தான் வாழ்ந்த வாழ்க்கையோ நடந்த வழியோ சொல்லலை, சொல்லிட்டு ஒன்று சொல்றாரு பாருங்க. அவர் எனக்கு அருளின, அதாவது கர்த்தர் தேவன் எனக்கு அருளிய கிருபை வீணா இருக்கவில்லை, விருதனா வீணு. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், மற்ற அப்போஸ்தலர்கள் அதிகமாக பிரயாசப்பட்டேன். ஆகிலும் இங்கேதான் கவனிக்கிறோம், நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? அவர் பாருங்க எவ்வளோ அழகா கிருபையை முன்னிறுத்துறாரு. ஓகேங்களா? நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன சூழ்நிலைகள்ல நம்ம நடந்தாலும் சரி கலந்தாலும் சரி, தன்னை தாழ்த்துறதுக்கு பவுலை போல நம்ம கத்துக்கணும். எவ்வளவு பெரிய டாப்புக்கு போனாலும் சரி, இதை நான் இல்லப்பா, என்னோட எனக்கு தேவ கிருபை தான் அப்படி செஞ்சதுங்கிற சொல்றத அந்த ஒரு பவுலை போல ஒரு வைராக்கி இருக்கிறப்போ, பவுலை பயன்படுத்தின அதே தேவன் அவரை காட்டிலும் உங்களை அதிகமாக பயன்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்கின்ற வசனத்தின்படியாக யாக்கோபில் இருக்கிறபடி நீங்கள் வசனத்தை கேட்டு அதை விசுவாசித்து அதன் வழியில் நடக்கிறப்போ வேதத்தில் கூறப்பட்டுள்ள அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும். பிரதர், சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். குட் நைட், பாய்.